பங்குச்சந்தையை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் பங்குச்சந்தை வந்துட்டு ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்று சொல்ல முடியும். பியர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய கரடியின் ஆதிக்கம் தான் இன்று காணப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன் இந்த அளவு இன்று ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறுவதற்கான ஒரு அபாயம் இருப்பதுதான் ஒரு காரணமாக கருதப்படுது. லிபியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதனால்தான் பங்குச்சந்தை இன்று ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது 18,486 என்ற நிலையில க்ளோஸ் ஆனது. அது இன்று பாத்தீங்க அப்படின்னா 18,222 என்ற நிலையில ஏறக்குறைய 263 புள்ளிகள் இறங்கி காணப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா கடந்த வெள்ளி அன்று 5,538 என்ற நிலையில முடிவடைந்திருந்தது. இன்று முடிவடையும் போது 5,463, அதாவது கடந்த வெள்ளி அன்று என்ன நிலையில க்ளோஸ் ஆச்சோ அதை விட ஏறக்குறைய 75 புள்ளிகள் விலை குறைந்து முடிவடைந்து காணப்பட்டது. இன்று ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டு ஏறக்குறைய 400 புள்ளிகள் அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து விட்டு திரும்பவும் ஏறி முடிவடைந்தது. அதாவது இன்று ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 18,361 என்ற நிலையில பங்குச்சந்தை ஓப்பன் ஆச்சு. இன்றைய ஓப்பனும் அதுதான், இன்றைய ஹையும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையும் அதுதான். அதிலிருந்து தொடர்ந்து வீழ்ச்சி தான் சந்தித்துக் கொண்டே இருந்தது. ஏறக்குறைய 400 புள்ளிகள் வீழ்ந்து விட்டு திரும்ப பங்குச்சந்தை சிறிதளவு ஏற ஆரம்பித்தது. முடிவடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா 18,222 என்ற நிலையில ஏறக்குறைய 263 புள்ளிகள் இறங்கி காணப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததான் தேசிய பங்குச்சந்தையின் குறியீடான நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆரம்பிக்கும் போது 5,490 என்ற நிலையில ஆரம்பமானது. ஒரு புள்ளிகள் ஏறி 5,491 என்ற ஒரு புள்ளி மட்டும் ஏறிச்சு. ஏறி விட்டு திரும்பவும் இறங்க ஆரம்பித்தது. இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 5,408 என்ற நிலையில இன்ட்ராடே லோவை தொட்டுச்சு. தொட்டு விட்டு திரும்பவும் ஏற ஆரம்பித்தது. ஏற ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை என்ன நிலையில முடிவடைஞ்சோ அதை விட 75 புள்ளிகள் மட்டுமே குறைந்து 5,463 என்ற நிலையில இன்றைய தேசிய பங்குச்சந்தையின் குறியீடான நிஃப்டி முடிவடைந்திருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு என்னென்ன பங்குகள்லாம் அதிக வர்த்தகம் அடைந்த பங்குகளாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக சொல்லக்கூடிய பங்குகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லலாம். அடுத்தது டாடா ஸ்டீல், எல்என்டி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு மும்பை பங்குச்சந்தையில் அதிக அளவில் வர்த்தகமான பங்குகளாக காணப்பட்டு வருகிறது. அடுத்தது இன்று இறக்கமடைந்த துறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, துறை வாரியாக எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு அனைத்து துறைகளுமே, ஒரு குறிப்பிட்ட துறைன்னு சொல்ல முடியாது, அனைத்து துறைகளுமே இன்று இறக்கத்தை தான் சந்தித்திருக்கிறது. எந்த துறையிலுமே இன்னைக்கு பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஏற்றம் காணப்படலை. அனைத்து துறை இண்டெக்ஸுமே, செக்டோரல் இண்டெக்ஸ் எல்லாமே இன்று குறைந்துதான் காணப்பட்டிருக்கிறது, வீழ்ச்சி தான் சந்தித்திருக்கிறது. அதிலிருந்து மிக அதிக அளவில் வீழ்ச்சி சந்தித்த துறைகள் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாகனத்துறை, ஆட்டோ செக்டார். அடுத்தது மூலதன பொருட்கள் துறை. இது இன்று 2.36% என்று குறைந்து காணப்பட்டது. அடுத்து வீட்டுமனை துறை என்று சொல்லக்கூடிய ரியாலிட்டி செக்டார் ஏறக்குறைய 1.66% வீழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு துறை இல்லாமல் அனைத்து துறைகளுமே வீழ்ச்சி தான் சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். சென்செக்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற 30 பங்குகளில் 25 பங்குகள் இன்று விலை வீழ்ச்சி தான் சந்தித்திருக்கிறது. 5 பங்குகள் மட்டும்தான் விலை ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சென்செக்ஸ் இறங்குறதுக்கு மிக முக்கியமாக இருந்த காரணமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மாருதி சுசுகி சொல்லலாம். இன்று 3.73% விலை இறங்கி காணப்பட்டது. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ், அது 3.64% இன்று விலை இறங்கி காணப்பட்டது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இன்று 3.48% விலை இறங்கி காணப்பட்டது. இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நம்ம சொல்லியாக வேண்டியிருக்கு. அதாவது இன்று இன்ட்ராடேல மட்டுமே 20% அந்த பங்கினுடைய விலை குறைய ஆரம்பித்தது.
ஆனால் முடிவடையும் போது சற்று மீண்டு வந்து 3.48% மட்டுமே வீழ்ந்து காணப்பட்டது. ஏன் இந்த அளவு வந்து 20% அளவுக்கு வந்து வீழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா, ICRA ICRA என்று சொல்லக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்காக கொடுத்துருந்த கிரெடிட் ரேட்டிங்கை அவங்களோட லாங் டேர்ம் ஃபண்டிங்லையும் அவங்களுடைய நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்காக கொடுத்துருந்த ரேட்டிங்கையும் AA+ அப்படின்றதுல நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கணிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கணிப்பின் காரணமாக வந்துட்டு ஒரு டவுன்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு இன்று இந்த குறிப்பிட்ட பங்கு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து யாருக்கும் 20% விலை இறங்கியது. அதன் பிறகு முடிவடையும் போது 3.48% மட்டுமே விலை இறக்கத்தில் முடிவடைந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று வந்து BHEL இதுவும் ஒன்று இன்று வந்து 3.21% வந்து விலை இறங்கி காணப்பட்டது. மாருதி, டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், BHEL இந்த 4 பங்குகளும் வந்து இன்று சென்செக்ஸ் இறங்குவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த பங்குகள் அப்படின்னு நம்ம வந்து இன்று சொல்ல முடியும். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விற்பனையான பங்குகள் வந்து அதிக விற்பனையான பங்குகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா விலை ஏற்ற பங்குகள், அதாவது நம்ம அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோவில் இன்றைக்கி விலை ஏற்ற பங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 908 பங்குகள் வந்து விலை ஏறி காணப்பட்டிருக்கிறது. 1972 பங்குகள் வந்து விலை இறங்கி காணப்பட்டிருக்கிறது. விலை மாற்றம் இல்லாத பங்குகள் 114 பங்குகள் வந்து எந்தவித விலையிலும் மாற்றம் இல்லாமல் நியூட்ரலாக இருந்திருக்குது. மொத்த விற்பனையான பங்குகள் வந்து 2994 பங்குகள் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் வந்து இருந்திருக்கிறது. இன்றைய மொத்த விற்பனை அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை பங்குச்சந்தையில் வந்துட்டு கேஷில் வந்து எவ்வளவு ரொக்கத்தில் வந்து எவ்வளவு விற்பனை நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2442 கோடி வந்து மொத்தத்தில் விற்பனை நடந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையில் வந்து 9514 கோடி வந்து விற்பனையாக இருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை ஊக வணிகம் டெரிவேட்டிவ்ஸில் 1,17,102 கோடி வந்து வர்த்தகமாக இருக்கிறது. மொத்த வர்த்தகம் வந்து 1,29,058 கோடி ரூபாய் வந்து மொத்த வர்த்தகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்று சொல்ல முடியும். குறிப்பாக இன்று பங்குச்சந்தை இறங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா லிபியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, அதன் காரணமாக போர் சூழல், அதன் காரணமாக வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறுவதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அபாயம். இப்போ கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அனைத்து வியாபாரத்தையுமே அது வந்து பாதிக்கும், அனைத்து தொழில்களையுமே அதை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக பங்குச்சந்தை வீழ்வதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இது கருதப்படுகிறது. இதனால் இந்தியா மற்றும் அனைத்து பங்கு சந்தைகளுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தைகளுமே இன்று விலை இறங்கி தான் காணப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் முதலீட்டாளர்களுடைய மனப்பான்மை என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு முதலீட்டிலிருந்து பாதுகாப்பான முதலீடாக இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியை நோக்கி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று வந்து ஒரு உச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹையை வந்து டச் பண்ணியிருக்குது. கோல்டு வந்து இன்று வந்து 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 2117 என்ற நிலையில் வந்து இருக்கிறது. ஆபரண தங்கம் வந்து 22 கேரட் 1 கிராம் வந்து 1969 ரூபாய் என்ற நிலையில் இருக்கிறது. ஒரு சவரன் 8 கிராம் வந்து 15,752 என்ற நிலையில் இருக்கிறது. வெள்ளி 1 கிராம் வந்து 58 ரூபாய் என்ற நிலையில் வந்து இருக்கிறது. வெள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 31 வருடத்தில் வந்து மிக அதிக அளவில் வந்து இன்று இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். சென்செக்ஸுடைய PE எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அதனுடைய விலைக்கும் ஏர்னிங் தன்மைக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 19.76 என்ற நிலையில் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது அதாவது 20க்கும் குறைவாக ஒரு PE இருக்கும்போது நம்மளை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் 20க்கும் குறைவாக இருக்கும்போது நம்ம வந்து அதை ஒரு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான நிலையில தான் சந்தை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஓவர் வேல்யூஷனில் இல்லாமல் அண்டர் வேல்யூஷனில் இல்லாமல் ஒரு சாதாரண நிலையில் இருக்குது. முதலீட்டாளர்கள் தாராளமாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய முதலீடுகளை செய்ய ஆரம்பிக்கலாம். நேயர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.